பிரைஸ் தி லார்ட். லெந்து கால தியானம் நாள் 6. தலைப்பு: பேரச்சம் கொள்ளும் சூழலில் ஏறெடுக்க வேண்டிய ஜெபம். பிரேயர் இன் தி டைம் ஆஃப் பேனிக். திருமறை பகுதி 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 15-17. இப்ப நான் உங்க முன்னாடி ஒரு கேள்வி வைக்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க எப்பவாச்சும் ரொம்ப பயந்து பதட்டம் அடைந்ததுண்டா? கண்டிப்பா நம்மள பல பேர் ஏதேனும் ஒரு சூழல்ல அப்படி ஒரு அனுபவத்தை பெற்றிருப்போம். இப்ப அந்த தருணத்தை நினைச்சு பார்த்தா கூட நம்மளோட இதயம் எவ்வளவு வேகமா துடிச்சது, நம்ம எண்ணங்கள் எப்படியெல்லாம் அலைப்பாய்ந்தது, எவ்வளவு பயம் குழப்பம் இருந்துச்சுன்னு விவரிக்க முடியாது. அந்த நேரத்துல நம்மளோட சூழ்நிலை தான் நம்ம விட பெருசா இருந்த மாதிரி இருந்திருக்கும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் பதிவாயிருக்கிறது. ஒரு நாள் அதிகாலையில எலிசா தீர்க்கதரிசியின் வேலைக்காரர் வீட்டை விட்டு வெளியே வந்து அவர் கண்ட காட்சி ஒரு நொடியில அவரை பயத்துல நிறைத்தது. அவர் இருந்த நகரம் எதிரி இராணுவத்தால் சூழப்பட்டிருந்தது. குதிரைகளாலும் ரதங்களாலும் எல்லா இடங்களிலும் வீரர்களாலும் சூழப்பட்டிருந்தது. மனித கண்ணோட்டத்துல அவர்களுடைய அந்த நிலை நம்பிக்கையற்றதும் தப்பிக்க வழியே இல்லைன்னு யோசிச்சு வேலைக்காரர் ரொம்ப பயந்து எலிசா தீர்க்கதரிசினும் ஓடி வந்து, ஐயோ என் ஆண்டவனே, நான் என்ன செய்வது என்று கதறார். ஆனா எலிசா தீர்க்கதரிசி அமைதியாக சிறிதும் பயம் இல்லாம வேலைக்காரரை பார்த்து, பயப்படாதே, நம்முடன் இருப்பவர்கள் அவர்களுடன் இருப்பவர்களை விட அதிகம் பேருன்னு சொல்றாரு. எலிசா தீர்க்கதரிசியோட அந்த வார்த்தை அந்த வேலைக்காரருக்கு எவ்வளவு குழப்பமாக இருந்திருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த நேரத்துல தான் எலிசா தீர்க்கதரிசி மிகவும் எளிமையான ஆனா வல்லமையான ஒரு ஜெபத்தை பண்றாரு. ஆண்டவரே, இவர் பார்க்கும்படி இவர் கண்களை திறந்தருளும். 2 ராஜாக்கள் 6:17. கடவுளும் உடனே எலிசாவின் ஜெபத்தை கேட்டு அந்த சூழ்நிலையையே மாத்துறாரு. மறுபடியும் அந்த வேலைக்காரன் பார்க்கும்போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவங்க இருந்த மலைகள் சுற்றிலும் அக்கினி குதிரைகளாலும் ரதங்களாலும் அவங்களை சுற்றிலும் கடவுளின் படையை பார்க்கிறார். இந்த பகுதி பேரச்சம் மற்றும் பதட்டம் நிறைந்த சூழல்ல எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறது. முதலாவது காரியம், ஜெபம் நம் சரீர கண்களுக்கு மறைவான கடவுளின் பிரசன்னத்தை காண செய்கிறது. To see God's invisible presence. அதாவது ஜெபம் நமது ஆன்மீக கண்களை திறக்க செய்கிறது. சூழ்நிலைகள் கடினமாக இருக்கும்போது கடவுள் நம்மோடு தான் இருக்கிறார் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. 2வது காரியம், நாம ஜெபிக்கும் போது நமது போராட்டங்கள்ல நாம தனியா இல்லை என்ற வெளிப்பாட்டையும் கடவுளின் திட்டத்தை குறித்ததான பல வெளிப்பாட்டுகளையும் கடவுள் நமக்கு வெளிப்படுத்தும் நேரம் தான் ஜெபம். The prayer as revelation, not just request. 3வது காரியம், விசுவாசம். விசுவாசம் என்பது பயத்திற்கு அப்பாற்பட்டது. பயத்தை கடந்து கடவுள் கொடுக்கும் நம்பிக்கையை உணர்வதுதான் விசுவாசம். கடவுளை நம்முடைய வாழ்க்கையில இணைத்து கொள்ளாம நமக்கு வரும் கஷ்டத்தை நாம பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையை குறித்ததான பயம் போராட்டம் தான் நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். ஆனா கடவுள் நம்மோட தான் இருக்கிறார் என்பதை நினைவில் கொண்டு விசுவாசத்துடன் இருக்கும்போது அந்த கஷ்டம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். பயத்தை புறம்பே தள்ளி வாழ்வதுதான் விசுவாச வாழ்வு. பயம் எப்பவுமே எதிரி மிகவும் வலிமையானவன் என்று கூறும். ஆனா விசுவாசம் கடவுள் அதிலும் வல்லமையானவர் என்பதை நமக்கு சொல்லுது. பயம் இனி வாழ்வுக்கான வழி இல்லைன்னு நமக்கு சொல்லும். ஆனா விசுவாசம் கடவுள் ஏற்கனவே நம்ம வாழ்வில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்தும். இந்த லெந்து காலத்துல நாம ஜெபத்துல ஆழமா வளர அழைக்கப்படுகிறோம். மேலும் நாம ஜெபிக்கக்கூடிய மிக முக்கியமான ஜெபங்களில் ஒன்று எலிசா ஜெபித்த அதே ஜெபம். ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, வாழ்வின் நிச்சயமற்ற தருணங்களில் உமது பாதுகாப்பை காண எங்கள் ஆவியின் கண்களை திறந்தருளும். துன்பத்திலும் உமது வழிநடத்துதலை காண எங்கள் கண்களை திறந்தருளும். போராட்டங்களை உம்முடன் இணைத்து எதிர்கொள்ளும் ஆன்மீக முதிர்ச்சியை எங்களுக்கு தாரும். இறைமகன் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென்.